எப்படி இருக்கீங்க? யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜான் சாப்டர் 19 verse 4. பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படி இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். பிலாத்து தெரிந்து கொண்டார், இயேசுவினிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. பிலாத்துக்கு நன்றாக தெரியும், இயேசுவினிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. பிலாத்துக்கு நன்றாக தெரியும். ஆனால் தெரிந்தும் அவரை குற்றவாளி கூண்டில் நிற்க கொண்டிருக்கிற நிலைமை வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு பிதாவின் சித்தத்துக்கு விட்டுக் கொடுக்கிறார். பரலோகத்தில் தேவனாகிய திட்டத்துக்கு விட்டுக் கொடுக்கிறார். அவர் மரித்தால் தான் ரட்சிப்பு நமக்குண்டு, ரத்தம் சிந்தினால் தான் பாவ மன்னிப்பு மீட்பு நமக்குண்டு. ரட்சிப்பின் திட்டத்தை அவர் சிலுவையில் முடிக்கிறார் நமக்காக. இன்றைக்கு இது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த சாபத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், எந்த பாவக்கட்டுக்குள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், எந்த இருளில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், எந்த போராட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லையே என்று பிலாத்து சொல்கிறார். உங்களிடத்தில் ஒரு குற்றமும் காணாதபடிக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் கர்த்தர் நமக்கு தருவாராக. நோபடி கேன் குற்றம் காணாதபடிக்கு, ஃபால்ட் ஃபைண்ட் காணாதபடிக்கு. இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தைகளை நம்மோடு பேச விரும்புகிறார். நிறைய பேர் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்தில், சொந்த பந்தங்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? உறவினர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? தப்பே செய்யாமல் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கலங்காதீங்க. இவரிடத்தில் நான் எந்த குற்றமும் காணவில்லை. இந்த நற்சாட்சி யாரிடத்திலிருந்து வருகிறது? யூதர்களிடத்திலிருந்து வரவில்லை, பிலாத்தினிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ரோம அரசாங்கத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு குற்றத்தையும் காணாத ஒரு குற்றமற்ற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. குற்றமற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஒரு ஜப ஜீவியம், குற்றமற்ற ஒரு குடும்ப வாழ்வு, குற்றமற்ற ஒரு ஃபினான்ஸ் லைஃப் கர்த்தர் நமக்கு தருவாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சத்துருடைய போராட்டத்தை முடிக்கிற எல்லாரும் என்னை குற்றப்படுத்தி கொண்டு நான் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சொந்த பந்தங்கள் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் ஊரே என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. யார் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? எந்த குற்றத்தின் காயத்தில் உட்கார்ந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். எல்லா கட்டுகள் முறித்தெறிவராக. பிறந்தநாள் திருமண காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. ஒரு செய்வினை கட்டினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற செய்வினை கட்டை கர்த்தர் தைத்தெடுகிறார். அக்கினி புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தை நிமித்தம் ஒரு அற்புதம் நடக்கிறது. எங்கே காயப்பட்டீர்கள் அங்கு கனப்படுத்தப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். குற்றப்படுத்தின நாவுகள் எல்லாம் திரும்பி பார்த்தது மெய்யாகவே ஒரு ஜீவனுள்ள தேவனாகி குமாரனாகிய கிறிஸ்து என்பதை கர்த்தர் வெளிப்பட பண்ணினாரே. அந்த வெளிச்சம் உண்டாகட்டும். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day.